Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து எய்ம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸ் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக ப்ராக்டிஸ்க்காக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கொடுக்க போனால் ஒன்லி 2 கொஸ்டின்ஸ் ஒன்லி, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். பிகாஸ் இப்போ வந்து நான் கொடுக்குறது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன் எல்டி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த கொஸ்டினை பார்க்குறோமா. எஸ், 2 moles of an ideal gas. இப்போ கொஸ்டின் படிக்கிறேன். 2 moles of an ideal gas are compressed isothermally. First point you have to notice it, compressed isothermally, 100 degrees centigrade, and reversibly from a pressure of 10 atm to 25 atm. That free energy change 2001. இல்லை பாயிண்ட் நம்பர், இதில் வந்து எதெல்லாம் நான் கவனிக்க வேண்டிய கீ பாயிண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, கீ பாயிண்ட்ஸ், வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ்னு நான் கன்சிடர் பண்ணுறது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, it is compressed. So compressed na enna arthana, the work done what you are having is called as a plus, work is done on the system. Idu or point. ரெண்டாவது வந்து ஐசோதர்மலி அப்படிங்கிறப்ப உனக்கு டெல்டா டி ஈக்குவல் டு 0. அது இந்த இடத்துல பெருசாக வித்தியாசம் எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சம்மில் வந்து இது வரைக்கும் வந்து ஒர்க் டன் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குறாங்கன்னா, சேஞ்ச் இன் தென் த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கும் இதுக்கும் நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒர்க் டன் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ணுற, இதுக்கு நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும். அது என்ன ஆன்சர் வருதோ, ஒர்க் டன் வந்து ஃபார்முலா ப்ளஸ்ஸு, ஆன்சர் ப்ளஸில் இருக்குன்னு நான் சொல்லலை, ஃபார்முலா ப்ளஸில் இருக்குது. அந்த ஆன்சருடைய சைனை மாற்றினா உனக்கு ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதுதான் இந்த சம்மோடைய வெரி கீ ட்விஸ்ட்னே சொல்லலாம். கம்ப்ரஸ்டுங்கிற ஒரு வார்த்தை, இன்னொன்று வந்து ஃப்ரீ எனர்ஜி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ், முக்கியமான டேட்டாஸ்லாம் இப்போ நம்ம சொல்யூஷனுக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா, லெட் அஸ் கோ ஃபார் த சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2, ப்ரெஷர் வந்து இனிஷியல் வந்து 10, ப்ரெஷர் ஃபைனல் வந்து 25. ஓகே, and then what is the temperature is 100 degrees centigrade, so 373 Kelvin. They are asking change in free energy and the reaction is isothermal and reversibly. So இப்போ first நம்ம என்ன பண்ணுறோம், formula எழுதுகிறோம். So what is the formula is, work done for isothermal reversible process is minus 2.303 into 8.314. ஓகே, அதே நேரத்தில் ஆப்ஷனில் பார்க்கும்போது இந்த இடத்துல யூனிட் வந்து ஆருக்கு நமக்கு வேணும். அது எதில் இருக்குன்னா கிலோ ஜூலில் இருக்குது. அதனால் இன்ட்டு 10⁻³ இன்ட்டு, இப்போ நான் என்ன முடிச்சிருக்கேன்னா 2.3, தட் இஸ் யுவர் ஃபார்முலாவில் ஃபார்முலா ஏதாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுறேன். நம்மளோட ரைட் த ஃபார்முலா ஃபஸ்ட்டு. ஓகேவா, 2.303 nRT log ஆஃப் ப்ரெஷருங்கிறதால இனிஷியல் ப்ரெஷர் டிவைட் பை ஃபைனல் ப்ரெஷர். ஓகே, இப்போ நம்ம இதோடைய டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஒர்க் இஸ் டன் பை வாட் இஸ் கால்ட் ஆன் த சிஸ்டம், இட் இஸ் கம்ப்ரஸ்ட். ஸோ இட்ஸ் பிகம் ப்ளஸ் 2. இங்கே தான் ஸ்டூடெண்ட் தப்பு செய்யுது, -3 இன்ட்டு 2 இன்ட்டு வந்து ஆருடைய வேல்யூ வந்து உனக்கு வந்து கிலோ ஜூலில் இருக்கிறதால 8.314 இன்ட்டு 10⁻³ because it is in the kilojoule into அடுத்தது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n 2.303 n or into temperature 393 Kelvin. Here it is in the unit of kilojoule per mole per Kelvin, kilojoule per Kelvin per mole. This is unit of kilojoule. ஃபஸ்ட்டு தெரியணுங்கிறதாக நம்ம எக்ஸாம் kilojoule per Kelvin per mole. This is the unit. Okay, then log of into log of, let us go to the formula. Log of 10 divided by 20, that is called initial by final. Okay, so next what we can see is here let us see எப்படி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நம்ம யூனிட் போட்டோம் அப்படின்னா இந்த மூணுக்கும் இந்த மூணும் கேன்சல் ஆகிடும், இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் கேன்சல் ஆகிடும். ஸோ வர்ற ஆன்சர் வந்து உனக்கு கிலோ ஜூலில் இருக்கும். ஸோ எவ்ரி திங் வி ஆர் கோயிங் கரெக்ட்லி.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் ஒன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் லாக் வந்து 10/25 இருக்குது. இப்போ எனக்கு அது 25/10 மாற்றினா சரியாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணேன்னா சைனை மாற்றிக்கிறேன். சைன் 2.3 × 2 × 8.3க்கு வந்து யூஸ்வலாக 8.3 போகிற இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 25/3 போட சொல்லுவாங்க. ஓகே, 20/3 அப்படின்னா உனக்கு வந்து இங்கே வந்து 8 3 24 வரும். இது வந்து திரும்ப 1 3. ஸோ அப்போ 25/3 போட்டோம்னா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அது யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். 8.3க்கு பதில் 25. சரி, அப்படியே இருக்கட்டும். நான் 8.314 எடுத்துக்கிறேன். 8.3 × 10 பவர், அது ஏங்கிறத அடுத்து சொல்கிறேன், × 393. இங்கே மைனஸ் போட்டது எதுக்காகனா இந்த லாகில் நல்லா கவனிங்க, லாக் 10/25 வந்து செய்யறது கடினம். அதனால் நான் மாற்றிக்கிறேன். லாக் 25/10. இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். லாக் 25/10. லாக் 25/10. அப்போ உனக்கு என்ன வருது 5/2. லாக் 5 என்னது 0.7 2.3. அப்போ உனக்கு என்ன வருதுன்னா இந்த ஆன்சர் வந்து 0.4. ஸோ அப்போ இந்த இடம் உனக்கு என்னவோ மாறுதுன்னா 0.4. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாமில் டக்கு டக்குன்னு முடிக்கலாம். நான் அடுத்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 19.14 சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். this is the tips what I gave. 2.303 × 8.314 மல்டிப்ளை பண்ணோம்னா 19.14 அது மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப வேணும்னா 20க்கு முன்னாடி 19 போட்டால் கரெக்டாக இது எனக்கு நியரிங் ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். 19.14 × மற்றபடி இந்த இடத்துல வந்து 2 and this one இருக்கு இல்லைங்களா. அப்போ இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும்னா 0.8 கரெக்டாக × 0.8 × அந்த இடத்துல உனக்கு என்ன இருக்குன்னா 393 இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 0.4 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ரெண்டும் யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் × 10⁻³ ஓகேவா. சரி, இப்போ நம்ம இதை அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போய்டும். -19.14 × 0.8. இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 393 பண்ணிக்கலாம். 8 32 மீதி 3 8 9 10 11 1 9 8 72 73 7 7 14 1 15. ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. 8 32 2 3 1 8 12 மீதி 1 3 மீதி 7 7 1 8 8 15 1 2. டக்குன்னு வந்து டெசிமலை மட்டும் அவசரப்படாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஆர் கெட்டிங். ஓகேவா. அதுக்கு அடுத்தது வித் த மைனஸ் சைனோட தான் நம்ம போகிறோம். திஸ் இஸ் ஓகே. இப்போ இது தேவையில்லை இந்த இடம், அதனால நான் எடுத்துடுறேன். ஸோ இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது × 393 × 10⁻³ நான் இங்கே முடிச்சேன்னா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ எஸ், இப்போ இந்த இடத்த இதை எடுத்துக்கலாம். எஸ், ஓகேம்மா. இது வந்து நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆகும். அதனால் 153.1 போதும் × 0.393 இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா. எஸ், இப்போ நம்ம 3 9 15 மீதி 1 3 1 4. அதுக்கு 9 9 3 27 7 மீதி 2 9 40 46 7 மீதி 4 9 10 13. அடுத்தது 3 தான் இங்கே போடணும். 1 3 3 9 5 15 மீதி 1 3 1 4. பரவாயில்ல, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கும் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் திரும்ப நான் இன்னொரு மல்டிப்ளை பண்ணேன், அப்படியே காப்பி பண்ணாமல். 3 மீதி 1 10 15 16 மீதி 1 மீதி 1 10 17 21க்கு 1 2 10 மீதி 4 5 1 6. எவ்வளோ ஸ்தானம் தள்ளி 3 1 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 60ன்னு வருதுமா. ஓகேவா. எஸ், 10 மீதி 1 10 15 மீதி 1 10 21 மீதி 2 7 8 10 மீதி 1 4 5 1 6. எஸ், இப்போ நம்ம வேறு என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
வேறு ஏதாவது? எஸ், என்ன தப்பு? 273, 373. You see this? 373. This is the mistake we did. Yes, ma'am. Okay. இதை முடிச்சுக்கோ, இதை முடிச்சுக்கோ. Yes. Now let us see 373. எப்படிலாம் தப்பு பண்ணுறோம் பாருங்கள். எஸ், இது 7. அதனால் அந்த 7 வரதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த இதுதான் நமக்கு தப்பு வந்தது. கரெக்டாக? இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, 4 7 7 ரெண்டாவில் போனோம். 7 79 35 10 57 மீதி 3 ஒரு 7 10. இப்போ ஆட் பண்ணுங்கள். 3 6 7 10 மீதி 1 10 11 21 2 5 6 7 5 3 4 1 2 3 3 1 4 1 2 3 4. இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வருது. எஸ், வேறு எங்கேயாவது புள்ளி வைக்கிறது தவறுறோமோ? இந்த இடத்துல 1 2 எடுத்துக்கல, அதனால் 1 தானே எடுக்கிறோம். 3 1 4 தானே ஆகுது. எஸ், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 2 + 1 3 இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்துருக்கிறோம்? யூ சி திஸ் இஸ் இந்த இடத்துல நுணுக்கமாக இந்த இடத்துல 2 + 1 3. அப்போ ஸோ நான் இந்த இடத்துல இங்கே மாற்றணும். ஓகேவா? அப்போ உனக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பொறுமையாக பண்ணிடும். அப்போ இங்கே 2 + 1 3னா 1 2 3 இங்கே வருது. அப்போ இங்கே வருது. அப்போ இங்கே 2 5 ஸ்தானம் தள்ளி பண்ணி வைக்கணும். கரெக்டாக? 4 5 5 என்றால் உன்னோட ஆன்சர் இங்கே இருக்கும். எஸ், அப்போ 1 2 3 4 5. ஓகேவாம்மா? So your answer is 5.71. It is what sign it is? It is work done. It is work done and it is minus sign. Okay. அதுக்கு அடுத்தது what is G? G is equal to minus W. Okay. So now delta G change it is equal to minus of minus 5.71 is equal to 5.71 kilojoule. Unit is kilojoule. Okay. So sign is positive sign. So 5.71. 5.71. 5.71. Here you can 5 point பார்த்தோம்னா இது ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்பே சில மிஸ்டேக் செய்தோம். அதையே நம்ம திரும்ப ரீசெட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எஃபெக்டிவாக இருக்கும். திரும்ப இந்த மாடல் சம்ஸை போட உனக்கே ஐடியாஸ் கிடைக்கும். யூ நெவர் டூ த மிஸ்டேக் அட் ஆல். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேஷனில் கூட போட்டு பாருங்கள், வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? Now let us go to the next question. Only 2 questions today. Let us see here the question. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, calculate the change in internal energy. They are asking change in internal energy. Okay, change in internal energy. Delta H is given as a minus 92.2 kilojoule. Pressure பார்த்தோம்னா 40 atm கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், டெல்டா ஹெச் சிகர். இது வந்து கொஸ்டின்லேயே ராங். இட் இஸ் நாட் டெல்டா ஹெச், இட் இஸ் டெல்டா வி.
delta V. So what is delta V is equal to minus 1 liter. So இப்போ answer வந்து எதில் இருக்குன்னா கிலோ ஜூலில் இருக்கு. இது answer in kilojoule. What they are asking is delta U. Okay, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ let us go to the solution. ஓகேவா? எதுக்கு எப்போதுமே ஆப்ஷன் வந்து ஒரு வாட்டி ஆன்சர் பண்ணது மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். கிலோ ஜூலில் இருக்குது. ஓகே, இப்போ உனக்கு பி டெல்டாவி இதை சம்மந்தப்பட்ட ஃபார்முலான்னு பார்த்தா இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. அவ்வளோதாம்மா. நான் எப்போதுமே வேல்யூஸ் நேராக ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிலோ ஜூல் டு கிலோ ஜூல். அதனால் நீங்கள் வந்து யூனிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வா. 92.2 அந்த இன்புட் கொடு போதும் ப்ளஸ் பி டெல்டா வி. இப்போ டெல்டா பிவின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது டெல்டா பிவி வாட் இஸ் யுவர் ப்ரெஷர் இஸ் 40, change in volume is 1. Here what is the important thing is keep it in the mind. This is kilojoule னு சொல்லியிருக்கேன். U should be in the kilojoule. இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா இது இப்போதைக்கு என்னவா இருக்குன்னா 40 ATM இருக்குது. இது வந்து your volume is, you can see the volume is minus 1 liter. That is very important point we should note here. Minus 1 liter, minus 1 liter. Take note at the point, it is minus 1 liter. So upper, now this is your liter. Okay. So அப்போ இதை நம்ம என்னமா மாற்றிக்கணும் அப்படின்னா 1 liter atmosphere is equal to V now. 1 liter atmosphere, 1 liter. Yes. 1, yes ma'am. 1 liter ATM is equal to 101.3 joules. Okay, இப்போ உன்கிட்ட எத்தனை இது இருக்குன்னா now we are having plus into minus minus, you take it as afterward, it is the 40. அப்போ நான் வந்து இப்படி கூட போட்டுக்கோங்க. 92.2 kilojoule is equal to delta U plus into minus minus 40 into 101.3. ஓகே, இது வந்து ஜூல் மட்டும்தான். into 10 power minus 3. அப்போ தான் உனக்கு கிலோ ஜூலாக வருது. அப்போ இது வந்து டெல்டா யூ மைனஸ் 3னா மைனஸ் 40, 10 power மைனஸ் 3னா இங்கே இந்த இடத்துல எடுத்தோம்னா 1013. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா now let us write whatever here you are having, you can write here, complete பண்ணிக்கோ. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி டெல்டா யூ மைனஸ் ஒரு 0 போட்டுக்கிறேன். 4 3 12 மீது 1 4 1 5 0 4 4 ஸ்தானம் தலை 1 2 3 4. ஓகேவா? இந்த இடத்துல நான் யூ ரைட் வாட் எவர் மேபி நான் மைனஸ் 92 மைனஸ் 92.2 கிலோஜூல். இப்போ இதுவும் கிலோஜூல் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். இது கிலோஜூல் இருக்குது. இதுவும் உனக்கு என்னவா இருக்குன்னா இப்போ கிலோஜூலில் இருக்குது. லிட்டர் அட்மாஸ்பியர் நம்ம கிலோஜூலாக மாற்றிட்டோம். மைனஸ் இந்த சைடு வரும்போது உனக்கு ப்ளஸ். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் 92.2ஓட ஒரு 4 கூட்டினா உனக்கு என்ன வருதுன்னு பாரு. 6 9. ஓகே, அப்ராக்சிமேட்டாக உனக்கு 96.2ன்னு என்ன வருதுன்னு பாரு. நேரிங்க பார்த்து போட்டுக்கலாம். 96.2 பார்த்தா ரொம்ப தள்ளி இருக்குது. 96. ஓகே, எஸ் 92.2 40. 92.2 into 40 101. இதை பார்க்கலாம். 101. எஸ், இது இங்கே வாட் இஸ் திஸ் இஸ், இது 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 power மைனஸ் 3னா ஓகே. இப்போ இது 0 போட்டுக்கிட்டோம். 4 12 4 1 5 0 1 4. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டிஜிட் தள்ளி பிடிக்கிறோம்? 3 1 4 1 2 3 4. ஸோ 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 0.052. எஸ், 0.052. 1 minute. எஸ்,
I did mistake. 1 minute children. என்ன அப்படின்னா இந்த சைன் வந்து மைனஸ் தானே, இங்கே வரும்போது ப்ளஸ்ஸு தானே, அப்போ டிஃப்ரென்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எவ்ரி திங் இஸ் கரெக்ட். 0.05. அதனால தான் அவசரப்பட்டு போகாதீங்க, வேகமாக போனீங்கன்னா தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.52 போட்டேன், இங்கே 0, 10ல் 8 போச்சுன்னா 2, 4, 1. அப்போ 12ல் 4 போச்சுன்னா 8. ஸோ அவர் ஆன்சர் இஸ் மைனஸ் எஸ் -88ல் வர்ற ஆன்சர் -88 இருக்கா? எஸ், யூ ஆர் ஹேவிங் 288. we should take -88. Your B is the answer. Here it is B is the answer. Okay children, இப்போ நானே இந்த இடத்துல இது மாதிரி பண்ணன பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈஸி வே டு டூ இட். ஓகே, ஸோ அப்போ இது வந்து லிட்டர் அட்மாஸ்பியர் என்னவோ மாற்றிருக்கேன், ஜூலாக மாற்றிட்டு கிலோ ஜூலாக மாற்றிட்டேன். எவ்ரி திங் இஸ் சிம்பிள். ஓகே, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. வேறஸ் இந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், P delta V வரைக்கும் ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பாருங்கள், கிலோ ஜூல் லிட்டர் அட்மாஸ்பியர் R/Rன்னு போட்டு ஏதோ இதோடைய வேல்யூலாம் போட்டு குழப்பியிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம போகிற மாதிரி போயிடுங்க. ஸோ யூ நீட் நாட் ஃபாலோ திஸ் மெத்தட். ஸோ உனக்கு 2 சம் தான் இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் வெல் சில்ட்ரன். நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். யூ ஃபாலோ மை வீடியோஸ், லைக் அண்ட் ஷேர். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், லைக் அண்ட் ஷேர் சில்ட்ரன். ஸோ ஃபாலோ. இது தவிர மற்ற வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரிலையும் ரொம்ப ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அதில் தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.